ओम जय जगदीश हरे, स्वामी जय जगदीश हरे। भक्त जनों के संकट, दास जनों के संकट क्षण में दूर करे। ओम जय जगदीश हरे। जो ध्यावे फल पावे, दुख विन से मन का। स्वामी दुख विन से मन का। सुख संपत्ति घर आवे, सुख संपत्ति घर। ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷிரடியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா பிம்பிள்வாடி அப்படின்ற ஒரு கிராமம் வரும். அந்த கிராமத்திலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த கிராமத்துலேருந்து அடுத்த ஒரு 3 கிலோமீட்டரில் கால பைரவர் நாத்தோட கோவில் வரும். இந்த கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கால பைரவர் கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான கோவில். நவநாதர்களை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம நவநாதர்கள் போன இடங்கள், அவங்க தபம் பண்ண இடங்கள், அவங்களுடைய சமாதி இடங்கள், அவருங்க அவதரித்த இடங்கள்னு சொல்லி எல்லா இடங்களையும் ட்ராவல் பண்ணி ஒவ்வொன்றா உங்களுக்கு பார்த்திங்கன்னா காட்டிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நவநாதர்களுக்குனே தனி ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருப்போம். அப்படி நவநாதர்கள் போன ஆலயங்கள் எல்லாமே போய்கிட்டு இருக்கோம். அவங்க இருந்த இடங்கள் இப்படி ட்ராவல் பண்ணப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா காலபைரவர்நாத் கோவில் ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்துக்கு பக்கத்தில், கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குங்க. இந்த கிணறு பார்த்திங்கன்னா 2000 வருஷ காலமாக ரொம்ப பழமையான கிணறு. 2000 வருஷம் ரொம்ப பழமையான கிணறு. இந்த கிணத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய சாதுக்கள், நிறைய நவநாதர்கள் இந்த கிணத்துக்குள்ளே இருக்கிற டனல் வழியாக அவங்க நடந்தே போய் உஜ்ஜைன் மகாகாலேஸ்வர் கோவிலுக்கு போயிருக்காங்க. இந்த கிணத்துக்குள்ளே இருந்து தான் அவங்க போயிருக்காங்க. இந்த கிணறு பார்த்திங்கன்னா இந்த கிணத்துக்குள்ளே ஒரு சுரங்கம் இருக்குது. அந்த சுரங்கத்துக்குள்ளே அவங்க உள்ளே போய் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே உஜ்ஜைன் மகாகாலேஸ்வர் கோவிலுக்கு போயிடுவாங்க. அப்படி ஒரு முக்கியமான இடம் இந்த இடம். அது மட்டும் இல்லாமல் நவநாதர்களில் ஒரு நாத்தான பர்தாரிநாத் பார்த்திங்கன்னா அவர் இங்கே தபம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தபம் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு துணியை உருவாக்கியிருக்காரு. அந்த துணி பார்த்திங்கன்னா இன்னமும் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நவநாதர்களை பின்பற்றின அவங்களுடைய சிஷியர்களுடைய சமாதி எல்லாமே இந்த காலபைரவர்நாத் கோவிலை சுற்றி இருக்குது. அப்போது இருந்த ராஜா கோபி சந்த் அப்படின்றவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, அவர் அப்பயே நம்மளுடைய பர்தாரிநாத்துக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு 100 ஏக்கரை எழுதி கொடுத்துருக்காரு. இப்போயும் பார்த்திங்கன்னா இந்த கோவிலை பாதுகாக்கிறவங்களுக்கு 100 ஏக்கர் இருக்குங்க. அந்த 100 ஏக்கருமே அன்னைக்கு இருந்த ராஜா கோபிச்சந்துன்றவர் பர்தாரிநாத்துக்காக கொடுத்தது. அதுக்கடுத்து பர்தாரிநாத்தை பின்பற்றி வர்ற இந்த ஆலயத்தை பார்த்துக்கிற அடுத்த நவநாதர்கள் அந்த சம்பிரதாயத்தில் வர்றவங்க பார்த்திங்கன்னா இந்த கோவிலை பாதுகாத்து வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா கால பைரவர்நாத்தோட மூர்த்தி. இந்த மூர்த்தி பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான மூர்த்தி. இங்கே பார்த்திங்கன்னா நவநாதர்களில் ஒரு நாத்தான பர்தாரிநாத் இங்கே தபம் பண்ணியிருக்காரு. அவர் தபம் பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய சீடர்களை பார்த்திங்கன்னா பர்தாரிநாத் உருவாக்கியிருக்காரு. இந்த கோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஷிரடியிலேருந்து ரொம்ப பக்கம். ஷிரடியிலேருந்து ஒரு 7 இல்லாட்டினா மேக்ஸிமம் 8 கிலோமீட்டரில் இந்த கோவில் வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சுரங்கம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இது பார்த்திங்கன்னா ஒரு சுரங்கம். இந்த சுரங்கம் வழியாக உள்ளே போனோம்னா இங்கே நம்மளுடைய நவநாதர்கள், நம்மளுடைய கனிஃப்நாத், மச்சிந்திரநாத், கோரக்ஷநாத், ஜலேந்திரநாத், ரேவன்நாத், நாகநாத், பர்தாரிநாத், இப்படி ககினிநாத் எல்லா நாத்துடைய திருவுருவ மூர்த்தி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதிநாத், எல்லா நாத்துக்கும் ஆதிநாத்தான சிவபெருமானுடைய மூர்த்தி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பர்தாரிநாத் தபம் பண்ணியிருக்காரு. அதனால பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சுரங்கம் இருக்குது. அவர் தபம் பண்ண சுரங்கம் இருக்குது இன்னமும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, எல்லா நவநாதர்கள், தத்தாத்திரேயருடைய முதல் 9 சிஷ்யர்களை தான் நவநாதர்கள்னு சொல்லுவோம். அந்த நவநாதர்களுடைய மூர்த்தி எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா நவநாத்தில் ஒரு நாத்தான பர்தாரிநாத்
வந்து தபம் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து நவநாதர்களுக்கு இந்த மூர்த்திக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா காளி தேவியோடைய மூர்த்தி இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஒரே ஒரு ஆக்சிஜன் விடுறதுக்கு காற்று வர்றதுக்கு ஒரே ஒரு இடம், அந்த இடம் மட்டும்தான். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காளி தேவியோடைய மூர்த்தி. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பர்தாரிநாத், திரும்பவும் சொல்கிறேன், நம்மளுடைய பர்தாரிநாத் தபம் பண்ண குகை இந்த இடம். அது மட்டும் இல்லாமல் பர்தாரிநாத் ஏற்படுத்திய துணி வந்து இன்னும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா எங்களை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் வீடியோ எடுக்கலைங்க. கண்டிப்பாக எல்லோரும் இங்கே வாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத்.